ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விலாக். கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா நான் எந்த சேவிங்ஸ்லேயோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ வந்துட்டு பணம் போடவே இல்லை. ஏன்னா அடி மேலே அடி எங்களுக்கு விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் சரி இந்த வருஷமாவது எப்படியாச்சும் எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு எல்லா வருஷமே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு வரதான் செய்யுது. அதனால் இப்போ நம்மக்கிட்ட கையில் காசு இல்லை அப்படின்னா கூட நம்ம உண்டியலில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு முதல்ல நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியலில் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. இந்த உண்டியலில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இன்னும் வந்துட்டு நான் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லைங்க. அது நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கவே இல்லை, இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு இதுலேருந்து கேஷ் எடுக்கிறது பார்த்திங்கன்னா பாரதி நான் எடுக்கிற வரைக்குமே எந்த விஷயத்தையும் சொல்லலை. எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு இதெல்லாம் சரி வராது அப்படின்றப்பல பேசியிருந்தார். அதையும் மீறி தான் நான் வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் இந்த உண்டியலில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த உண்டியல் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடது இல்லைங்க, பசங்களோட உண்டியல் தான். ஏன்னா எனக்குன்னு நான் சேவிங்ஸ் எதுவும் சேர்த்து வைக்கல. நமக்கு அப்படின்றத தான் பார்த்திங்கன்னா நான் குழந்தைங்களோட உண்டியலில் போட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு வந்துட்டு இந்த 2 மாதமாக பார்த்திங்கனாக்கா நிறைய வந்துட்டு கெஸ்ட்டு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி, அவங்க அத்தை, அவங்க பெரியம்மா, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா காசு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பசங்களோட உண்டியலில் கொஞ்சம் காசு சேர்ந்துருந்துச்சு. இது 2 பேர் உண்டியல்லையுமே பார்த்திங்கன்னா ஈவனாக தான் காசு போடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா பிரணீத்தோட உண்டியலில் வெறும் சில்லறை தான் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அவன் வந்து அப்பப்போ காசு வந்து எடுத்துருவான். ஸ்கூலில் வந்துட்டு பசங்களோட ஃபங்க்ஷனுக்கு எங்கன்னா போகிறான் அப்படி இல்லைனாக்கா அவன் ஹேண்ட்பாலில் இருக்கான். இப்போ ஸ்கூல்லேருந்து வெளியில் கூப்பிட்டு போகும்போது மத்தியானம் லஞ்செல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உண்டியல்லேருந்து காசு எடுத்துருவான். அதனால் அவன் உண்டியலில் வெறும் சில்லறை தான் இருக்கும். ஆனால் ரஞ்சன் உண்டியலில் கொஞ்சம் கேஷ் இருக்குங்க. குழந்தைக்கு வந்துட்டு போடுற காசு வந்துட்டு யாருமே எடுக்கவே மாட்டோம். அதனால் அவனோட உண்டியலில் அப்படியே தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற பிரணீத் உண்டியலில் போடுறத விட ரஞ்சன் உண்டியலில் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் போடுவோம். ஏன்னா வந்துட்டு அவன் உண்டியலில் திறந்து யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் உண்டியலில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எண்ணி பார்ப்பார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் இதில் வெறும் 500 அப்படி தான் இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மாத கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா எதனா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா இந்த உண்டியலில் இருந்து தான் நம்ம காசு எடுக்கிறாப்புல இருக்கும். இந்த சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி பிப்ரவரி 2 மாதத்தில் போட்ட கேஷு தான். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் மாத கடைசியில் எதனா ஒரு செலவு வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். இந்த 2 மாதமாக நாங்கள் கேஷ் எடுக்கலை. சரி இப்போது கொஞ்சம் நிலைமை பரவாயில்ல அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம கண்டிப்பாக எதனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கேஷ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இதில் மொத்தம் இருக்கிற கேஷை வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். இது சின்ன உண்டியல் அப்படின்றதுனால கேஷ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி பெரிய வாய் இருந்துச்சுன்னா நம்மளும் பால் மாறாமல் அப்பப்போ காசு எடுத்துருவோம். நான் மொத்தமாக எடுத்துட்டேன், அவ்வளோதான். உண்டியலில் வந்து காலி பண்ணாமல் அதுக்குள்ளே கொஞ்சம் காயின் போட்டு வைக்கலாம், அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுட்டு நம்ம கவுண்ட் பண்ணலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம 500 ருபீஸ் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த உண்டியல் பார்த்திங்கன்னா 2 1 போல் இருக்கும். அதனால் பிரணீத் பார்த்திங்கன்னா காசை வந்து மாற்றி எடுத்துருவான். அதனால் அவனோட உண்டியலில் அந்த பொம்மையோட காதில் மட்டும் நாங்கள் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம். அதை வச்சு தான் வந்துட்டு கண்டுபிடிப்போம். இது வந்துட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கிற உண்டியல் தான் பார்த்திங்கன்னா பிரணீத்தோடது. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம். பெயிண்ட் இல்லாதது தான் ரஞ்சனோடது. இப்போ கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி தான் கவுண்ட் பண்ணுறாரு. எனக்கு தேவையான கேஷ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம். ஏன்னா இது 2 மாதமாக நாங்கள் திறக்கவே இல்லை. நோட்டு தனியாக காயின் தனியாக எண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப பொடி காயின்லாம் எடுக்க போகிறது கிடையாதுங்க. ஒரு 10 ருபீஸு 5 ருபீஸு அது மட்டும் தான் எடுக்க போகிறோம். மீதி இருக்கிற சில்லறையை நம்ம திருப்பி உண்டியல்லே போட்டுடலாம்.
ரொம்ப நம்ம உண்டியெல்லாம் தொடச்சி வைக்கவே கூடாதுங்க. எப்பயுமே நம்ம உண்டியலில் வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவே தான் செய்யணும். இந்த காயின்லாம் பார்த்திங்கன்னா அதனால தான் நிறைய அப்படியே இருக்குது. ஏன்னா நாங்கள் ₹2 ₹1 காயின் எதையுமே எடுக்கவே மாட்டோம். அந்த ₹5 ₹10 காயின் இருந்தால் மட்டும் தான் எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில காயின்லாம் கருப்பு கலரில் இருக்கும். அந்த காயின்லாம் பார்த்திங்கனாக்கா நாங்கள் பூஜை அறையில் வந்துட்டு அந்த ஹோமம் வளர்க்கும்போது போடுற காயின்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்துட்டு நம்ம காயினை உண்டியலில் போட்டு வச்சோம்னா அதிக காயின் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதையும் தான் போட்டு வச்சுருப்போம். இப்போது நம்ம ரஞ்சனோட உண்டியலில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பிரணீத்தோட உண்டியல் பார்க்கலாம். மீதி இருக்கிற காயின் அவனோட உண்டியிலே போட்டுடலாம். ஏன்னா தனித்தனியாக தான் நம்ம எடுத்தோம். அந்த ₹5 ₹10 தவிர்த்து ₹1 காயின் ₹2 காயின் இருக்கிறது எல்லாத்தையுமே அவனோட உண்டியிலே போட்டு வச்சிடலாம். இப்போது பிரணீத்தோட உண்டியலில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெறும் காயின் தான் இருக்குது. ஏன்னா நோட்டெல்லாம் அவன் எடுத்து செலவு பண்ணிட்டான். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ₹300 அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன், நான் 2 வருஷமாக எதுலேயுமே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை, எந்த சேவிங்ஸ் ஸ்கீம்லேயும் நான் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். 2 வருஷமாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பெரிய ப்ராப்ளம்லாம் வந்திருந்தது. கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலுக்கே பார்த்திங்கனாக்கா எப்படியும் 5 லட்சம் போல் நாங்கள் செலவு பண்ணிட்டோம். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கையில் வச்சுருந்த நான் இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷமாக பார்த்திங்கன்னா சேவிங்ஸில் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. அந்த பணத்தை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே பார்க்க வேண்டியதாக நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சன் பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கனாக்கா ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய செலவெல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா ரஞ்சன் வந்துட்டு பிறக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கா அவங்க 2 உள்ளங்கையும் வச்சு பார்த்திங்கனாக்கா அதுக்குள்ளே தான் இருப்பான். அவ்வளோ குட்டியாக வந்துட்டு பிறந்துட்டான். அதனால் அவனுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு பிரச்சனைகள் வந்துட்டு சரி பண்ணுறதுக்கும் பணம் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா 2 வருஷமாக எங்களால் எந்த சேவிங்ஸுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. இது இப்படியே போச்சுன்னா எப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸை வந்து பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் நான் உண்டியலில் இருக்க காசை எடுத்து முதல்ல நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா தைரியமாக வந்துட்டு எவ்வளோ இருக்கோ அதை முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுருந்தேன். அது நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ எவ்வளோ காயின் இருக்குது, நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றது எல்லாத்தையுமே முதல்ல பார்த்துடலாம். இதில் இவங்க பார்த்திங்கன்னா ₹10 காயின் ₹5 காயின் போக நமக்கு தேவைக்கான காசு வந்துட்டு ஒரு ₹100 போல் குறையுது. அந்த ₹100 பார்த்திங்கன்னா ₹2 காயின் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவுண்ட் பண்ணி வச்சிட்ருக்காரு. மொத்தமாக இதில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ₹3400 இருந்தது. சரி ₹100 சொச்சமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ₹2 காயின் எல்லாம் சேர்த்து ₹3500 நம்ம வச்சுக்கலாம், எதனா ஒரு சேவிங்ஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மேலே இருந்தது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ₹100 பார்த்திங்கன்னா ₹5 காயின் போல் இருந்தது. எல்லாம் ரஞ்சனோட உண்டியலில், கீழே இருந்தது தான் பார்த்திங்கன்னா பிரணீத்தோட உண்டியலில் இருந்தது. இப்போது இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நான் நகைக்கு வந்துட்டு சீட்டு கட்டலாம், நகை சேவிங்ஸ் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பாரதி வந்துட்டு இல்லை அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, ஆல்ரெடி நாங்கள் நகைச்சீட்டு கட்டிட்டு வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. நான் ஜிஆர்டியில் தான் கட்டியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ இருக்கிற காசே உண்டியிலேருந்து எடுத்து கட்டுறேன், நெக்ஸ்ட் மந்த்துக்கெலாம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாரு. நம்ம இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால் வந்துட்டு பணத்தை சேமிக்கவே முடியல. 2 வருஷமாக பார்த்தோம்னா நம்ம செலவு பண்ணிகிட்டே தான் வரும். அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நான் பக்கத்தில் இங்கே ஒரு 2-3 நகை கடையை வந்து விசாரித்தேன். அதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நான் நகைச்சீட்டு கட்டிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.